ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள், சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய், வெல்லம், கடுகு, வெள்ளைப்பூண்டு, புளி, உப்பு, பெருஞ்சீரகம், வெந்தயம், தேங்காய் எண்ணெய், அப்புறம் கத்திரிக்காய். கத்திரிக்காய் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு அதில் பூச்சி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு இரும்பு கடாயை சூடு பண்ணி அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இதில் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவு வதங்கினதும் நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி தேங்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கூட 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பேனில் இருக்க சூட்லேயே இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அப்புறமா இதில் இருக்க சூடெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் இதை அரைச்சிடலாம். சூடெல்லாம் குறைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அதுக்குள்ள நம்ம கத்திரிக்காயும் வெந்தாச்சு. இதை எடுத்துக்கலாம். இதே பேன்ல கடுகு, பூண்டு, வெந்தயம் இது மூணையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இது கூட நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை ஓரளவு போனதும் மிக்ஸி ஜாரை க்ளீன் பண்ணி அதோட தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவு தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சிருங்க.
இந்த மாதிரி எண்ணெய் லைட்டா மேல பிரிஞ்சு வந்ததும் இதுல கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிருங்க. கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நம்மளோட கத்திரிக்காய் நல்லா ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்க என்னோட எல்லா வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க.